Audio Jungle. Audio Jungle. ரேஷன் வேட்டி துணியில் கோலம் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க, அடுத்த ப்ராக்டிஸ் தாங்க. லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாதுங்க. இந்த வீடியோவில் நாம் அடுத்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? வாங்க கிளாஸ்மேட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட இல்லத்தரசி ருபினா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமையாக தையல் நழுவாமல் அந்த கார்னரில் கரெக்டாக அந்த நீடில் வந்து உள்ளே வச்சிடணும். அப்போனா தான் அந்த ஷேப் வரும், இல்லைன்னா நழுவி போயிடும். ஸ்டிச்சிங் வந்து சரியாக வரணும். இந்த துணி வந்து லேசான துணி, ரொம்பவே சாஃப்டான துணி. அதனால் அந்த துணி வந்து சுருக்கமாகும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் அந்த துணி இருக்கிறனால கண்டிப்பாக சுருக்கம் வரும். இது என்னடா நமக்கு மட்டும் சுருக்கம் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க, எனக்குமே சுருக்கம் வந்துச்சு தான். நானும் இப்போ தானே பழகிட்டுருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக பழங்க. இந்த சுருக்கம் வரதான் செய்யும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நல்ல டைலராகவே ஆகிடலாம். அதே போல் இந்த கார்னர்லலாம் அந்த மூலையிலலாம் கொஞ்சம் அந்த நீடில் கொண்டு வந்து கரெக்டாக அந்த புள்ளியில் வந்து உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே பொறுமையாக தான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கவே. அவ்வளோ தூரம் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் ஆகும். பொறுமையாகவே நிதானமாகவே நீங்கள் பண்ணுங்கள். சட்டுன்னு கோவம் வந்து துணியெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிடாதீங்க. அந்தளவு கூட கோவம் வந்தாலும் வரும். ஏன்னா அந்தளவு அந்தந்த கார்னரில் வந்து போய் கரெக்டாக அந்த நீடில் வந்து ஃபிட் பண்ணணும். அப்போனா தான் அந்த பா ஷேப் வருது, இல்லைன்னா அந்த பா ஷேப் வர மாட்டேங்குது. கரெக்டாக அந்த பா ஷேப்பை போட்டு ஃபுல்லாக முடிச்சிடுங்க. பொதுவாக டெய்லரிங்க்கு வந்து பழகும் போது பேப்பரில் தான் பழகுவாங்க. இந்த மாதிரி பா ஷேப்பு, வி ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, கர்வு இதெல்லாமே பேப்பரில் பழகுவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக துணியிலேயே பழக ஆரம்பிச்சிடலாம். பேப்பரில் பழகுனா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்தோடனே ரொம்ப ஈஸியாக பழகிட்டோம்னா இது இன்னும் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டத்துலேயே பழகி வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு வரும்போது தான் பின்னாடி பரவாயில்லையே இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு தோணும். இப்போ பாருங்கள், அழகாக அந்த ஸ்டிச்சிங்லாம் நல்லா தெளிவாக தெரியுதுல்ல. இது வந்து இப்போ பேக் சைடு வந்து நல்லா தெளிவாக தெரியும். அதே போல் இப்போ முக்கோண ஷேப்பையும் அதே மாதிரியே முன்னாடியே வரைஞ்சி வச்சுருங்க. வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு நீடியில் வச்சு ஸ்ட்ரைட்டாக தையல் விடுங்க. அந்த தையல் விடும் போது அந்த முக்கோண ஷேப்பையும் அந்த நீடிலுக்கு நேராகவே வச்சு தையல் ஓட்டுங்க. அப்போ கரெக்டாக வரும். அந்த முக்கோண இடத்துலலாம் வராது தான், கஷ்டம்தான். கொஞ்சம் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பழகும். ஏன்னா இந்த முக்கோணம், இந்த பா ஷேப்லாம் ரொம்பவே நமக்கு முக்கியம். ஏன்னா சுடிதாருக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு தைக்கிற எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த முக்கோண ஷேப்பும் வேணும், பா ஷேப்பும் வேணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம பழகிக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்குது. நம்ம நெக்குக்கு வைக்கும்போது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது சிங்கிள் துணி, அதனால் இன்னும் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது சுடிதாருக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம டபுள் கிளாத் வச்சு தான் பண்ணுவோம். அதனால் அது அவ்வளோ தூரம் இந்தளவு துணி ரொம்ப இழுக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ வி ஷேப்பும் தைச்சி முடிச்சாச்சு. இது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடு திருப்பி பாருங்களேன், ரெண்டுமே நம்மளா தைச்சோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நல்லாயிருக்கும். தைக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்க்கும்போது அழகாக இருக்குது. அடுத்தது இப்போ அந்த வி ஷேப்புக்கும் பா ஷேப்புக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எதை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த ஃபோன் கவருக்கு வந்து பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த செல்லைங்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பழகிட்டுருக்கனால இன்ச்சு டேப்பெல்லாம் அளந்து பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஈஸியாகவே
டைரெக்டாகவே இந்த செல்லை வச்சு பண்ணலான்னு. செல்லை வச்சு கரெக்டாக எந்த அளவு வச்சா நம்ம தையலுக்கு விட முடியுமோ அந்த அளவுக்கு தையலுக்கு விட்டு உங்கள் வீட்டில் இருக்க செல்லை கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் கவர் ஸ்டிச் பண்ணால் ரொம்பவே ஈஸி. ஷேப்பில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும். இப்போ தையல் முடிச்சாச்சு. புதுசாக நம்ம பழகிற எல்லாருக்குமே நம்ம என்ன ஸ்டிச் பண்ணாலும் சரி அது நமக்கு மட்டும் அழகாகவே தெரியும். மற்றவங்க நம்ம கிண்டல் பண்ணாலும் நம்ம தைச்சது நமக்கு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஒரு 2-3 நாளாக நம்ம எடுத்துகிட்டு அலைவோம். எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கவர் இன்னும் அழகாக இருக்குது. இதே போல் இன்னொரு ஷேப்லையும் ஷேப்பில் இது ஓப்பன் டைப்பாக இருக்குது. இன்னொன்று க்ளோஸ் டைப்லையும் அது ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேப்பும் ஷேப்பும் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் கிளாஸ்மேட்ஸ்.